ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் பேக்குங்க. அதாவது 30-35 வயசுக்குள்ளேயே இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முடி நரைச்சிடுது, செம்பட்டை ஆயிடுது, முடியோட கலரே மாறி போயிடுது, முடியோட டென்சிட்டியே இல்லை, முடி ரொம்ப கொட்டுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான, அதே போல் நேச்சுரலாக நம்மளுக்கு முடியை கருப்பாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான அமேசிங் ஹேர் பேக் தான் இது. முடியை கருப்பா மட்டும் ஆக்குறது இல்லாம முடியை நல்லா பளபளன்னு ஆக்கி நம்மளோட ஹேர் ஃபால் எல்லாத்தையும் குறைச்சி ஹேரோட டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி ஹேரோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த 3 இன்கிரீடியண்ட்டை வச்சு நீங்க ஹேர் பேக் போட்டிங்கனாலே போதும். உங்களோட முடி 3 மாசத்துல நல்லா உங்களோட ஹேர் க்ரோத்தை உங்களால கண்கூட பார்க்க முடியும். இந்த ஹேர் பேக் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் வீக்லி ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களால கண்கூட பார்க்க முடியும். இப்போ இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க, அது என்ன ஹேர் பேக், அதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன, அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹேருக்கு மட்டும் நீங்கள் டிப்ஸ் சொல்கிறீங்க, ஸ்கின் கேருக்கு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கின்னுக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஹேருக்கே நேச்சுரல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே அப்படிதான். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஷாவோட ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் தான். இது நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் மட்டும் இல்லாமல் க்ளோயிங்காகவும் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு புலிவோடு வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேஷாவோட குங்குமாதி ஸ்கின் பிரைட்னிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒரு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனாக வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த சேஷாவோட குங்குமாதி ஸ்கின் பிரைட்னிங் க்ரீமில் 17+ எசென்ஷியல் ஹெர்ப்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மெயினாக நான் யூஸ் பண்ணுறது ஆயுர்வேதிக்ன்றதுனால தான் இந்த ப்ராடக்ட் நான் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு தராது. இந்த டே க்ரீம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். ஏன்னா இதில் SPF 20 PA++ ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை சன்ல ப்ரொடெக்ட் பண்ணி, அதாவது ஒரு சன்ஸ்கிரீனாகவும் நம்மளுக்கு இது யூஸ் ஆகுதுன்றது தான் இதில் ஒரு ப்ளஸ். ஸோ இதை ரெகுலராக நான் இப்போ 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின்ல நல்லா சேஞ்சஸ் இருக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, நம்மளோட ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கு, அதே போல டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்றவங்க இந்த க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வர நல்ல ஒரு சேஞ்சஸ் 2 வீக்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடான GU15 இந்த கூப்பன் கோடை இவங்களோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையிலே ஒத்த செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டால் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் சேர்க்க போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி பூ தான். இந்த பூவில் அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து நான் பிச்சு இதில் நல்லா அலசி இந்த சேர்த்துருக்கோம் இல்லையா செம்பருத்தி இலை, அது கூடயே இதையும் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பூக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இந்த ஹேர் பேக் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது மொத்தத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் சேர்க்க போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது இலைகள் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம முடியை கருகருன்னு மாற்றுறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹேர் டென்சிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நான் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த ஹேர் பேக்கே பாருங்கள் நல்லா கருகருன்னு தெரியும். ஸோ நம்ம போட்டது எல்லாமே க்ரீன் லீவ்ஸு, பட் ஆனால் அந்த கலர் பாருங்கள் நல்லா கருகருன்னு இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் கலரை இது கண்டிப்பாக நல்லா மாற்றி கொடுக்கும். ஸோ இப்போ என் தலையில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா சிக்கு எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஹேர் பேக்கை நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் ஒயிட் ஹேர்ஸ் இருக்கவங்க எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நல்லா டீப்பாக அப்ளை பண்ணி விடுங்க.
ஏன்னா இதை அப்ளை பண்ண வந்து உங்களோட முடி வந்து கருமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹேர்ஸ் இருந்தாலும் அதோட கலர் வந்து நல்லா வந்து கருப்பாக மாறுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து நம்ம செம்பருத்தி இலை சேர்க்கறனால ஹேர் டென்சிட்டியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ முடி ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா இன்வெர்ஸ் மெத்தடில் ஜென்டலாக வந்து ஒரு மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொண்ட மாதிரி கட்டி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கவர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு முடி வந்து கருகருன்னு வச்சுருக்கும். அதே போல் ஹேர் பேக்கும் காயாமல் முடி வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா ஷைனிங்கான லுக்கோட இருக்கும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.